அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு புதினா கீரை நம்ம வீட்டிலேயே வளர்க்குறது எப்படின்னு பார்க்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையாக வளர்ந்து வந்திருக்குன்னு. நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த கீரை. அதே சமயத்தில் அதாவது அந்த தண்டு, அதே சமயத்தில் இலைகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லவே அப்படியே பச்சை பசேன்னு ரொம்பவே ஹெல்த்தியாக நல்ல பெருசாக வளர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இதை வளர்க்குறதுக்கு நான் ரொம்ப ஸ்பெஷலாலாம் எதுவுமே உரம் அதெல்லாம் எதுவுமே போடலை. ரொம்ப சிம்பிளாக தான் வளர்த்து எடுத்திருக்கேன். அதே சமயத்தில் பாருங்கள், இதில் எந்த ஒரு இலையும் பூச்சி பிடிச்சோ அல்லது பழுப்பு நிறமாகியோ இல்லை. ரொம்ப சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு. அப்புறம் இந்த புதினா கீரை கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்குள்ளேயே அறுவடைக்கு தயாராகிடுதுங்க. ரொம்பவே சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு பாருங்கள். நான் ஒரு 13 புதினா குச்சி தான் வச்சேன். அதிலேருந்து பாருங்கள், நம்ம கிட்ட ஒரு பெரிய கட்டு கிடையாது, இது ஒரு மீடியம் சைஸ் கட்டு. ஒரு ஃப்ரெஷ்ஷாக புதினா கீரை கட் பண்ணி எடுத்துட்டேன். ரொம்பவே சுவாரஸ்யமான வீடியோ இதுங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நான் ஒரு புதினா கட்டு எடுத்திருக்கேன். அதாவது ஒரு பெரிய புதினா கட்டு. இதை கட் பண்ணிவிட்டு இதில் எது நல்ல முத்துன, இப்போ பாருங்கள் நிறைய இதில் கீரையில் சின்ன சின்ன கீரை இருக்கும், பெருசு இருக்கும். நான் நல்ல முத்துன தண்டாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி குட்டி குட்டி வேர் இருக்கும். அதே சமயத்தில் குட்டி குட்டியாக புதினா இலை இருக்கும், ரொம்ப குட்டி குட்டி புதினா இலை. அதெல்லாம் எடுத்துடாதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கிளாஸில் தண்ணி ஊற்றிட்டு அதில் போட்டு வச்சுருங்க. அப்புறம் இதில் ரொம்பவே முக்கியமான விஷயம், அந்த புதினா கீரையோட முனைப்பகுதியை கிள்ளி எடுத்துருங்க. இந்த குட்டி குட்டி இலைகள் இருக்குது பாருங்கள், அதை விட்டு வச்சுருங்க. அதுதான் ஒளிச்சேர்க்கையின் மூலமாக அது ஸ்டார்ச் தயாரித்து இந்த செடி அதாவது சீக்கிரமாக வேர் விட்டு நல்லா சீக்கிரமாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் அதெல்லாம் கிள்ளி எடுத்துட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், இது நான் சன்லைட்டில் கிட்டத்தட்ட 6 நாள் வச்சுருக்கேங்க. அந்த 6 நாள் எடுத்த வீடியோ நான் எடுக்கலை, வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இதெல்லாமே புதுசாக வந்த பிரான்ச்சஸ். இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக வந்திருக்கு. ஒரு 6 நாள் நீங்கள் சன் வெளிச்சத்தில் நீங்கள் வச்சிடணும். அது ரொம்ப குட்டி குட்டியாக மெதுவாக எவ்ரி டே பை டே அப்படியே வளர ஆரம்பிக்கும். அந்த பழைய இலைகள்லாம் காஞ்சிட்டு பாருங்கள், புதுசாகவும் வரும். பாருங்கள் வேர் எப்படி விட்டுருக்குன்னு, ரொம்ப அருமையாக வேர் விட்டு வளர்ந்து வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இதை சன்னில் தான் வைக்கணும். சன்னுனா அதாவது ரொம்ப வெயில் இல்லை, பயங்கர வெயில், மொட்டை மாடி வெயில் அந்த மாதிரி வெயிலெலாம் கிடையாது. கொஞ்சமாக உங்கள் பால்கனிலேயோ உங்கள் விண்டோ பக்கமோ கிச்சன் விண்டோ சைடோ அந்த மாதிரி இடத்துல வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், வேர் எவ்வளோ அழகாக விட்டு வந்திருக்குன்னு, சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு. அப்புறம் இந்த மாதிரி நல்லா வேர் விட்டதுக்கப்புறம் தான் நம்ம இதை மண்ணில் வச்சு வளர்க்க முடியுங்க. டைரெக்டாக நீங்கள் புதினா குச்சி எடுத்து மண்ணில் வச்சிட்டிங்கன்னா அது வளர்றது கிடையாது, அழுகி போயிடுது. பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்து வந்திருக்கு. இந்த குட்டி குட்டி பிரான்ச்சஸ்லாம் ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. அது உங்களுக்கு நான் ரொம்ப க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன். ரொம்ப குட்டியான பிரான்ச்சஸ் தான் வந்திருக்கு, ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வளர்ந்து வந்திருக்கு. பாருங்கள், இப்போ நான் தொட்டி ரெடி பண்ணிவிட்டேன். நல்லா நல்லா ஈரப்பதமாக ஆக்கிக்கோங்க. அப்புறம் நல்ல ஒரு பெரிய ஓட்டைங்க பாருங்கள், குட்டி ஒன்றா வச்சா போதும். நீங்கள் 2-3 குச்சி ஒரு இதில் ஒரே ஓட்டையில் அதாவது ஒரே இடத்துல வைக்காதீங்க, எல்லாமே தனித்தனியாகவே வைங்க. ஏன்னா புதினா வளரும்போது ஒரு குச்சியிலேருந்து ஒரு 6 பிரான்ச்சு கிட்ட வருது. ஸோ உங்களுக்கு இட வசதி வேணும், அதே சமயத்தில் எல்லா புதினா செடிக்கும் சத்தும் கிடைக்கணும். அதாவது சேர்த்து வைக்கும்போது வளர்றது கிடையாது. நான் பக்கத்து செடியில் சேர்த்து வச்சுருக்கேன், அது வளரலை. இப்போ வச்சாச்சு, வச்சு 3 நாள் ஆகிட்டு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு. இது 3ஆவது நாள். தண்ணி ரொம்ப ஊற்றாதீங்க, அழுகி போயிடும் வேறு. ஓரளவு நல்ல எவ்ரிடே நீங்கள் ஒரு 300 ml ஊற்றினாலே போதும். 300லேருந்து 400 ml ஊற்றினாலே போதும் டெய்லி. ரொம்ப தண்ணி 24 மணி நேரம் தண்ணி போய்கிட்டே இருக்கிற மாதிரிலாம் வைக்காதீங்க. பாருங்கள், இது அந்த இது கிட்டத்தட்ட 7 நாள் ஆகிட்டு. பாருங்கள் நல்லாவே பெருசாகிட்டு பாருங்கள், நல்லா பெருசாக வளர்ந்துட்டு எல்லாமே நான் ஒரு 13 குச்சிக்கிட்ட வச்சேன், எல்லாமே தளிர் விட்டு வந்துட்டு. இது அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக் பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு. நிறைய பிரான்ச் வருது. ஒரு குச்சியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 பிரான்ச் வருது. ரொம்பவே சூப்பராக ரொம்ப ஹெல்த்தியாக வளர்ந்துருக்கு பாருங்க. அப்புறம் நல்ல க்ரீனாக பச்சை பசேன்னு சூப்பராக இருக்குது. கிட்ட போய் நின்னாலே அவ்வளோ மனம் மணக்கும், அவ்வளோ அருமையாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த புதினா செடி வளர்த்த அனுபவம்.
பாருங்கள், இது வந்து அடுத்த வாரம் ஆகிப்போச்சு. நான் வந்து எல்லாமே ஒரு வீக்குக்கு அப்புறம் தான் காமிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு மாதமும் ஒரு 10 டேஸும் ஏன்னா நம்ம அந்த ஒரு மாதமும் ஒரு 6 நாளுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அந்த 6 நாள் வந்து சன்லைட்டில் வச்சு எடுக்கல. ஸோ அவ்வளோ நாள் தான் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அறுவடை பண்ணிக்கலாம். பாருங்கள், எதுவுமே பூச்சி பிடிச்சியோ பழுப்பேறியோ இல்லை. செம்ம சூப்பராக வளர்ந்துருக்குங்க. இதுக்கு நான் என்ன கொடுக்கேன் அப்படின்னா, எவ்ரிடே வந்து தண்ணி ஊற்றுறதை விட நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நான் வந்து ஆப்பத்துக்கு போட்டிருக்கேன் பாருங்கள். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு கழுவும்ல அந்த அரிசி, உளுந்து, வெந்தயம், இது நீங்கள் கண்டிப்பாக ஆப்பத்துக்கு போடுற தண்ணி தான் ஊற்றணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. நீங்கள் எவ்ரிடே ரைஸ் கழுவுற தண்ணி, நம்ம சாம்பாருக்கு பருப்பு கழுவோம் அந்த தண்ணி, அப்படி இல்லைன்னா வடைக்கு போடுவீங்க அந்த ஃபஸ்ட்டு கழுவுற தண்ணியை நீங்கள் வந்து ஊற்றிக்கிடணும். பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து இது ஆப்பத்துக்கு போட்டிருக்கேன். ஸோ இதுலேருந்து இதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நல்லா சூப்பராக ஃபஸ்ட்டு கழுவிங்களா அந்த தண்ணியை வந்து நீங்கள் ஊற்றிடலாம். அப்புறம் வந்து இது கண்டிப்பாக புதினா செடிக்கு மட்டும் தான் ஊற்றணுமா அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லா செடி உங்கள் வீட்டில் என்னென்ன செடி வளர்க்கீங்களோ அந்த செடிக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா செம்ம சூப்பராக அப்படி ஒரு செழிப்பாக வளர்ந்து வரும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து 3ஆவது வாரம் ஆகிட்டு ரொம்பவே பெருசாக வளர்ந்துட்டு என்ன ஒரு அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இது வந்து நான் சும்மா சாதாரணமாக தண்ணி தான் ஸ்ப்ரே பண்ணுவேன். இது வந்து நான் ஈவினிங் டைம் எடுத்திருந்தேன். இந்த வீடியோ ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. ரொம்ப அழகாக வளர்ந்து வந்துருது. ரொம்ப மனசுக்கு ரம்மியமாக இருந்தது. அப்புறம் வந்து இந்த ஸ்ப்ரே பண்ணும்போது அப்படி ஒரு மனம் வரும். ரொம்ப அப்படியே. அப்புறம் வந்து ஏர்லி மார்னிங் நீங்கள் டெய்லி இதுலேருந்து ஒரு இலையை 4 இலையை கிள்ளி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எனக்கு வந்து இது கிள்ளவே இஷ்டம் இல்லை. நான் வந்து ரொம்ப அதை ஸ்பெஷலாக வளர்த்துருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம அடுத்த வாரம் தான் நான் இதை வந்து கட் பண்ண போகிறோம். ஏன்னா இது வளர்ந்து பாருங்கள், இப்போ வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக நிற்குது. அதோட தண்டுகள் பாருங்கள், தண்டு பகுதியெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படி இல்லை நோஞ்சா மாதிரிலாம் கிடையாது. நல்லா பாருங்கள், எவ்வளோ நல்ல ஸ்ட்ராங்கான தண்டு. இலைகள்லாம் நல்லாவே பெருசாக இருந்தது. இது எல்லாமே நம்ம அந்த அரிசி கழுவுன தண்ணி, பருப்பு கழுவுன தண்ணி ஊற்றுறதுனால தான் இந்த மாதிரி வளருதுங்க. நம்ம நார்மல் தண்ணி ஊற்றுனோம்னா ரொம்ப குட்டி குட்டியாக இலைகள்லாம் அப்படி நோய் பிடிச்ச இலைகள் மாதிரி ரொம்ப சின்னோண்டு அது எப்படியோ வளருது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த அரிசி கழுவுன தண்ணி, பருப்பு கழுவுன தண்ணியை ஊற்றிக்கோங்க. வேறு ஸ்பெஷல்லாம் எதுவுமே அவசியம் இல்லை. இது வந்து நம்ம அடுத்த வாரம் நம்ம இதை வந்து கட் பண்ணலாம். பாருங்கள், இதே மாதிரி நான் பக்கத்துலேயும் வச்சுருக்கேன் பாருங்கள். ஒன்றா வச்சுக்கோங்க. நான் 3 வச்சது பாருங்கள். அது வந்து அவ்வளோவா நல்லா வளரலை. இந்த சைட்லாம் அழுகிட்டு அதுக்கப்புறம் அழுகியே போயிட்டு எல்லாமே. இப்போ வந்து நம்ம இந்த செடிக்கு வந்து நம்ம இந்த பருப்பு கழுவுன தண்ணி, அரிசி கழுவுன தண்ணி இருக்குல்ல, அதை நம்ம ஊற்றிடலாம். இது வந்து கிட்டத்தட்ட 200 ml பிடிக்குங்க. 400 ml நான் ஊற்றுறேன். ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து காலையிலையும் மாலையிலையும் இந்த மாதிரி ஊற்றிக்கிடலாம். கண்டிப்பாக நம்ம எவ்ரிடே வீட்டில் ரைஸ் பொங்குவோம். ஸோ அந்த தண்ணி இருக்குது. உளுந்து எப்படியும் இட்லிக்கு வடைக்கெல்லாம் போட தான் செய்வோம். ஸோ அந்த தண்ணியை நீங்கள் மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுட்டு ஊற்றிக்கிட வேண்டியதான். அவ்வளோதான். அந்த மாதிரி ஊற்றுறதுனால தான் இந்த புதினா செடி ரொம்பவே செழிப்பாக, அப்படி எந்த ஒரு நோயும் இல்லாமல் அருமையாக ரொம்ப பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், நல்லாவே ஸ்ட்ராங்காக ரொம்பவே சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு. இப்போ வந்து இந்த கீரை வந்து 4 வாரம் ஆயிட்டுங்க. நல்லாவே பெருசாக வளர்ந்துட்டு இதை வந்து நான் இனிமேல் கட் பண்ண போகிறேன். அதாவது ரொம்ப நீளமாகிட்டு சில நேரம் அப்படி ஈவினிங் டைம்லாம் ரொம்ப அப்படி கீழே விழற மாதிரி இருக்குது. ஸோ நான் இப்போ கட் பண்ண போகிறேன். இந்த அளவு வளர்ந்தால் போதும். இதுக்கு மேலே நம்ம விடும்போது என்ன ஆகும்னா தண்டு முத்திரும், இலைகள்லாம் பழுக்க ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணும்போது முழுமையாக நம்ம பயன்படுத்த முடியும். அதாவது அந்த தண்டு வந்து இலசாவே தான் இருக்கும். அதே சமயத்தில் இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி காமிக்கிறேன். அந்த இலைகளும் எந்த ஒரு இலையுமே பழுப்பேறியோ எதுவும் பூச்சி பிடிச்சோ இருக்காது. நீங்கள் இன்னும் விடும்போது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இலைகள்லாம் ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிரும், பழுப்பேறிடும். அப்புறம் நம்ம தூர போட வேண்டியது வரும். பாருங்கள், எதுவும் ஆகலை. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா இதில் நம்ம எந்த பாட்டும் தூரப்பட வேண்டாம், அப்படியே முழுமையாக யூஸ் பண்ணிக்கலாம். முத்தின தண்டை கொஞ்சம் இந்த மாதிரி தண்டாக இருந்தால் மட்டும் வேணால் நீங்கள் அதை தண்டை தூர போட்டலாம். மற்றபடி இந்த புதினா பொடிலாம் தயாரிச்சிங்க அப்படின்னா இந்த தண்டுமே பயன்படுத்தலாம். பாருங்கள், எதுவும் ஆகலை.
இந்த மாதிரி நம்மளே வளர்த்து அதை வந்து அறுவடை பண்ணி அதை சமைச்சு சாப்பிட்றதுல வந்து ரொம்ப ஒரு சந்தோஷம் கிடைக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக வளர்ந்து வந்திருக்குன்னு. அப்புறம் இன்னொன்று வந்து நம்மளுக்கு சில நேரங்களில் வந்து புதினா கீரை தேவைப்படும். ஆனால் ரொம்ப தூரமாக போக வேண்டியது இருக்கும், பெரிய பெரிய மார்க்கெட்டுக்கு போக வேண்டியது வரும். ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் வீட்டிலே இந்த மாதிரி வளர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4-5 குச்சி வச்சா கூட போதும், உங்களுக்கு தேவையானது கொஞ்சம் கொஞ்சமாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். நான் பாருங்கள் ஒரு கரெக்டாக ஒரு 13 குச்சி வச்சுருந்தேன். சூப்பராக கிட்டத்தட்ட இது வந்து ஒரு பெரிய கட்டு அளவு கிடையாது, மீடியம் சைஸில் ஒரு கட்டு கிடச்சிருக்கு. அதே சமயத்தில் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதில் எதுவுமே தூர போடுற பகுதி எதுவுமே கிடையாது. அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இப்போ நம்ம இதெல்லாமே எடுத்துட்டோம்ல, பாருங்கள் நான் எல்லாமே இது கிள்ளி எடுத்துட்டேன். எல்லாம் இந்தளவுக்கு வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு அதாவது எவ்வளோ பெருசாக வளர்ந்ததெல்லாம் கிள்ளி எடுத்துக்கோங்க. அப்புறம் குட்டி குட்டியாக இன்னும் இருந்ததுன்னா அதை நீங்கள் விட்டுட்டு நீங்கள் திரும்பியும் அதே மாதிரி தண்ணி விட்டு வளர்க்க வேண்டியதாக, வேறு ஒன்றும் இல்லை. அதே சமயத்தில் தூரோடு பிடுங்கிறாதீங்க. தூரோடு நீங்கள் பிடுங்கும்போது அடுத்து உங்களுக்கு வராது செடி. அப்புறம் வந்து இப்போ நம்ம அந்த புதினா குச்சி வச்சு ஃபஸ்ட்டு அறுவடையில் இந்த மாதிரி நல்ல ஹெல்த்தியான கீரை கிடைக்குங்க. அடுத்த அறுவடையில் கொஞ்சம் ஓரளவு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது வர நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கும்லாம் நினைக்கக்கூடாது. அதை எடுத்து அதாவது முழுமையாக கிளியர் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக குச்சி வச்சு வளர்த்துக்கிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி எனக்கு கிடச்சிருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக ஓரளவு குட்டி குட்டியாக இருக்குது, அதில் நான் விட்டுட்டேன், திரும்ப அது வளரும். இதே உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம், அவ்வளோதான். சூப்பராக நம்ம புதினா கீரை வீட்டிலே வளர்த்துருக்கோங்க. ரொம்ப அருமையாக வளர்ந்து வந்துட்டு எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோவை உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறதுல. இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ண மறக்காதீங்க, அவ்வளோதான். இதிலேருந்து நான் ஒரு சில கொஞ்சம் பெருசாக இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டேன், அவ்வளோதான். ரொம்ப அப்படியே ஒரு ஃப்ரெஷ், அப்படி ஒரு மனம். அதே சமயத்தில் இது நான் வீடியோ உங்களை எதுக்கு கிட்ட காமிக்க அப்படின்னா, அவ்வளோ ஒரு க்ரீனாக இருந்ததுங்க. எனக்கே ரொம்ப அதிசயமாக இருந்தது. ஒரு இலை கூட பழுப்பேறியோ பூச்சி பிடிச்சோ எதுவுமே இல்லை. ரொம்ப செம்ம சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சூப்பராக வரும். எதுவும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணலாம், அவ்வளோதான். இது வரைக்கும் பொறுமையாக அந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.